இந்தியன் டீம் 2020 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்கங்க. என்ன மாதிரி மேட்ச்சுங்க! எப்பாப்பாப்பாப்பாப்பா இது மாதிரி மேட்ச்லாம் பார்க்கவே முடியாதுங்க. 30 பால்ஸ் 30 ரன்ஸு. என்ன மாதிரி பவுலிங் போட்டாங்க தெரியுமா இந்தியா? இதுதாங்க சூப்பரான பவுலிங். ஒரு டெப்த் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க பவுலிங்கில். நான் ஜஸ்பிரீத் பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் பவுலருங்க. எப்பா அவர் அந்த 18th ஓவர் போடுவார் பாருங்க. அந்த ஜான்சன் விக்கெட் எடுப்பார் பாருங்க, மேக்ரோ ஜான்சன். அவர் விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்ன மாதிரி பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா! ஹேட்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கு. உண்மையிலேயே நீங்கள் ஏன் இப்போ பெரிய பவுலருங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல்லே வேர்ல்டுலேயே நீங்கள் தான் ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய பவுலரு. சூப்பராக பவுலிங் போட்டிங்க. ஹெட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா கேப்டன்சி. என்ன மாதிரி ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணார் ஏங்க! 30 பால் 30 ரன் அடிக்கணும். எல்லாம் தோத்துட்டோன்னு தான் நினச்சேன். போயிருச்சு இந்த மேட்ச்சு. ஏன்னா கிளாட்சன் பொழந்து எடுத்துகிட்டு இருந்தார் அந்த சைடு பொழந்து எடுத்துகிட்டு இருந்த ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்துரு கிளாட்சனை விக்கெட் எடுக்க வச்சார் ரோஹித் சர்மா. என்ன மாதிரி கேப்டன் பண்ணார்! 30 பால் 30 ரன்னா! பாப்பா அந்த டீமோட ஸ்பிரிட்டு, அந்த இதுனா சான்ஸே இல்லைங்க. ரோஹித் சர்மானா அது ரோஹித் சர்மா தான். அது வேறு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. கிளாட்சன் வந்து அக்சர் பட்டேல 24 ரன் அடிப்பார் ஒரு ஓவரில். மனுஷன் போட்டு பொழந்து எடுத்துருவாருங்க கிளாட்சன். என்ன அடித்தார் கிளாட்சனு! அப்பயும் வந்து விடாமல் இந்தியா ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா பாருங்கள். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். கடைசி வரையும் ஃபைட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட் டைம் ஃபைனலில் விளாட்றாங்க. லக்கு இல்லை. ஆனால் ரோஹித் சர்மா வந்து உண்மையிலேயே நிரூபிச்சிட்டாருங்க. அந்த இந்தியன் ஃப்ளாகை எடுத்துகிட்டு போய் அந்த கிரவுண்டில் குச்சிலாம் இருப்பாருங்க கீழே, பர்படோஸ் கிரவுண்டில். நாங்களும் தான் ஜெயிப்போண்டான்ட்டு. பாப்பா ஃபைனலாக வந்து இந்த இந்தியன் ஃப்ளாக் வந்து பர்படோஸில் மண்ணில் குத்தி பெருமை சேர்த்துட்டாரு. அப்புறமேட்டு ராகுல் டிராவிடுக்கு என்ன ஒரு சென்ட் ஆஃப்! பாப்பா உண்மையிலே வந்து 2008 வந்து 2007 வந்து ஒரு பேட் மெமரிஸ் இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸில். அவருக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆனாங்க வேர்ல்டு கப்பில். ஆனால் இப்போ அவர் வெளியில் போகும்போது கோச்சாக வந்து 2020 வேர்ல்டு கப்பு ஜெயிச்ச கோச்சாக வெஸ்ட் இண்டீஸ்லேருந்தே வெளியில் போகிறாரு. அதே சரியான பெருமை ராகுல் டிராவிடுக்கு. இந்த பெருமை ராகுல் டிராவிடுக்கு நம்ம ரொம்ப சேர்க்கும். அடுத்தது வந்து இந்த சூரியகுமார் யாதவோட கேட்ச்சு தான் மேட்சை வந்து மாற்றினுச்சு. அந்த மேட்ச்சு அந்த டேவிட் மில்லருக்கு ஆனால் 12 லாஸ்ட் ஓவரில் வந்து 15 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து இந்த டேவிட் வார்னருக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவிட் மில்லரோட கேட்ச்சு. டேவிட் மில்லருக்கு வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஃபுல் டாஸ் போட்டுருவார், அடிப்பார் லாங் ஆஃப் மேலே. சூரியகுமார் யாதவ் அதை ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக மேட்சை மாற்றிடுவாருங்க. அந்த கேட்ச் தான் வந்து இந்த மாதிரி கேட்சஸ்னால் பிடிச்சா மட்டும்தான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சும்மானா வேர்ல்ட் கப்னால் ஜெயிக்க முடியாது யாராலையும். அந்த கேட்ச் தான் வந்து மேட்சை மாற்றினுச்சு. அந்த கேட்ச் பிடிச்சதுனால தான். ஒருவேளை ஒரு சூரியகுமார் யாதவ் ஜஸ்ட்டு லைனில் டச் பண்ணியிருந்தாலே இந்தியா காலி தான். ஆனால் அது 6 போயிருக்கும். அடுத்த பால் டேவிட் மில்லர் முடிச்சிருப்பார். ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அந்த ஓவர் அந்த சூரியகுமார் கேட்ச் பிடிச்சாரு. டேவிட் மில்லர் அவுட் ஆனார். இந்த சைடு வந்து ரபாடா ஃபஸ்ட் பாலே 4 அடித்தார். எச்சு எடுத்து போயிருச்சு. கதி கலங்கிருச்சு. ரபாடா எங்கே மாட்டி ஒரு 6 போயிடுச்சுன்னா ஈக்குவலாக வந்துடுமே. ஒரு 4 போயிடுச்சுன்னா 10, அடுத்து 6 போயிடுச்சுன்னா 6 ரன்னு, 4 ரன் வந்துடும். அப்போ முடிஞ்சு போயிடும். கலங்கி போயிருச்சு. பட் ஆனால் ஹார்திக் பாண்டியா வந்து அழுதுட்டாருங்க கடைசியில். ஹார்திக் பாண்டியா வந்து அம்மா இது மாதிரி நான் ஹார்திக் பாண்டியாவை பார்த்ததே இல்லைங்க. என்ன இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்தியன் டீம் எல்லாருமே அழுதுட்டாங்க. அடுத்தது ஒரு பிளேயர் விராட் கோலி இருக்கார். அவரை பற்றி நம்ம தனி வீடியோவே போடுவோம். அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அவரை பற்றி நம்ம தனி வீடியோவே அவருக்கு நம்ம போட்டே ஆகணுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா நீங்கள் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஹோல் டீம் இந்தியாவுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். என்ன அந்த பந்து பேட்டிங் ஆன விஷயம் தான் பிடிக்கல. ரொம்ப கேவலமாக பேட்டிங் ஆடி போல்டாக இது கேட்ச் அவுட் ஆகிட்டார். அதெல்லாம் பரவாயில்ல, பார்சல் ஆஃப் தி கேம் தான். ஆனால் இந்தியா வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணி இவ்வளோ வந்தது ஜெயித்ததே பெரிய விஷயம். அவங்களே சும்மா நான் சொல்லக்கூடாது. சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் நல்ல ஃபைட்டிங் எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்ல இது பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அவங்களையும் நம்ம சும்மானா குறை சொல்லிட முடியாது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். டீம் இந்தியா வந்து
செகண்ட் டைம் வேர்ல்டு 2020 சாம்பியன்ஷிப் டைட்டில் எடுத்துட்டாங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் இந்தியன் டீமுக்கு. இது மாதிரி விளாண்டதுக்கு எல்லாத்துக்குமே ஹோல் 1.5 மில்லியன் பீப்புள்ஸோட இதை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா. ராகுல் டிராவிடுக்கு சூப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட் ஆஃப் வந்து அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார் ராகுல் டிராவிடு. 50-50 தான் கடைசி வரையும் நான் சொல்லியிருந்தேன் ப்ரெடிக்ஷன் படி. அதே மாதிரி 50-50 தான் ஆச்சு. நல்ல ப்ரெடிக்ஷன் தான். மேட்ச்சு நல்லா ஒரே சைடாக போகாமல் நல்லா டஃப்பாக கடைசி வரையும் போனதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். பார்ப்போம். இந்தியா வந்து செகண்ட் டைமாக 2020 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா அண்ட் டீம். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் கிரிக்கெட் டீம். ரொம்ப ஹாப்பி எல்லாரும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு பேச்சே இல்லை. இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க ஏன்ட்டு நாங்கள் பெஸ்ட்டு டீம் இன் த வேர்ல்டுன்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் கிரிக்கெட் டீம்.